கோவில முன்னாடி மாதம் ஆகிறதுக்கு கேரளாவுக்கு செம்பரியாட்டு புழுக்க ஏத்துறவர் யார் இது? எத்தனை மூட மஞ்சூரில் இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டார். சரி, அவனை யாரா தூக்கத்தில் எழுப்பி விட்டவன்? கோவிந்த முன்னாடி மாதம் ஆகிறதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? எங்க ஐயா இருக்கார்ல, ஐயா, ஐயாவோட அப்பத்தா இருக்குல்ல, ஐயாவோட அப்பத்தா. ஆமா, அந்த அப்பத்தாதான் எங்க அப்பாவுக்கு சம்சாரமா வந்தது. மானம் கட்டவன என்னடா முறை சொல்ற நீ? ஏ சரியா தாயா பேசுறேன். ஏ ஐயாவோட அப்பத்தாவா? அப்பா இப்ப சொல்றேன் பாரு. சொல்லு. எங்க அண்ணன் இருக்காருல்ல. சரி, இருக்காரு. எங்க அண்ணனோட கூட பிறந்த இது யாரு வந்துட்டு போகுது? முனி ஓட்டம் மாதிரிக்கா? முனி ஓட்டம் கிடையாதுங்க. இன்னும் ஒரு 30 ரூபா சம்பளத்துக்கு வந்து போவேன். காசு சம்பளம் போடுற நேரம் வந்துச்சுல வருவேன் அணத்திக்கிட்டு. சரி சொல்லுங்க. போடா. சரி சொல்லுங்க. எங்க அண்ணன் இருக்காருல்ல. உங்க அண்ணன் இருக்காரு. அண்ணன் இருக்காரு. அண்ணன் அண்ணன் எத்தனை உடனே அண்ணன் இருக்காரு. அண்ணன் இருக்கு. அடுத்ததான் சொல்லுடா சாமி. சொல்லே மாட்டேங்கிறாரு என்னாலே. ஓ முகத்துக்கு இந்த மீச அதிகம் அதானே. அண்ணே இடது பக்கம் கம்பி தெரியுதுன்னே. சரி சொல்லுங்க. என்னதான் சொல்ல சொல்றீங்க? யாருன்னு கேட்ட என்ன சொல்லவே இல்லையா? யாருன்னு கேட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு 5 ஏக்கர் பஞ்சு வைக்க போறீங்களா? என்ன கேக்குறீங்கல்ல? யாரு? நான் உங்களை கேட்கல. இங்கோடு போங்க, உங்க தொழிலை பார்த்துட்டு யாருன்னு கேட்டு என்னதான் பண்ண போறியா? ஏ வந்தாரை வாழ வைப்பது தமிழ் பண்பு. ஆமா, தமிழ் பண்பு. யார் என்னன்னு தெரியாம எப்படியா பேச முடியும்? நிவாடி பேச. ஏன்னா இடத்திற்கும் உமக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த பெரியம்மா எங்க மாமனுக்கு வாக்கப்பட்டிருக்கு. உங்க பெரியம்மா உங்க மாமனுக்கு வாக்கப்பட்டிருக்கு. என்னடா அது? என்ன அவன் தான் நீ அவனை கூட பெருங்கொண்ட இருப்பாருக்கு. இவரு எங்க அண்ணன். இவர் உங்க அண்ணன். அவருக்கு நான் தம்பி. சரி, இவ தங்கச்சி தான் நான் கட்டியிருக்கேன். புரியுதா? புரியுதா புரியலையா? இவரு உங்களுக்கு அண்ணன், இது தம்பி. தம்பி உங்க தங்கச்சி அவர் கட்டியிருக்காரு. ஆமா, நல்ல மச்சனே. குடும்பம். சரி, எங்க தூத்து பத்தி எங்கேயும் ஏய், சொத்து பத்தியா? சொத்து பத்திரம் சொல்லியா? ஏ சொத்து மொட்டை நாக்கு முண்டை. சொத்து எல்லாமே அதுதான். சரி இருக்கட்ட. கம்பி நல்லா தெரியுதுன்னு. புடிங்கி எரிஞ்சு விடுறா. இடம் என்ன இடம்? இடம் இது டைல்ஸ் போட்டுருக்காங்க. வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். வேலி என்றால் என்ன? வேலி என்றால் சாரம். வேலி என்றால் வேலி. கல்லுக்கால ஊண்டி கம்பியை கட்டுறது வேலி. அடா நீ வேல்விடா. வேலி என்றால் யாகம்யா. யாகம். யாகம் யார் நடத்துவா? மூட்டம் போடுறவங்க. அவர் கிடையாது. மூட்டம் போடுறோம். ஏய் சீனுகார மூட்டம் போடுறோம். பொத்தி வச்சிருவாங்கடா. இது கிளு 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 எரிய விடணும். எரிய எண்ணெயை ஊத்தி 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 ரொம்ப ஊத்தாதயா. எரிய விடணும். அதுதான் யாகம். யாகம் யாகம். கம்பி நல்லா தெரியுது இடது. அந்த யாகம் தவம் யார் செய்வா? என்னை போன்ற முடிவு. சரி, ஓ இடங்குறிய ஓ இடத்துக்கு அத்தாச்சி வச்சிருக்கியா? எங்களுக்கு இதை பழக்கமே அது. நாங்க அத்தாச்சி எத்தனை பேர் வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? இதுக்கு முன்னாடி எங்க தாத்தா வச்சிருந்தாரு. எங்க தாத்தாக்கு பின்னாடி எங்க பெரியப்பா வச்சிருந்தாரு. பின்னாடி தாத்தாக்கு பின்னாடி பெரியப்பா. பெரியப்பனுக்கு பின்னாடி எங்க அப்பா வச்சிருந்தாரு. எங்க அப்பனுக்கு பின்னாடி பிரசன்ட் வச்சிருந்தாரு. பிரசன்ட் பின்னாடி கிளர்க்கு வச்சிருந்தாரு. இப்ப நிர்வாக அதிகாரி. நல்ல குடும்பம்டா. ஒரு ஒன்பது எத்தனை பேர் வச்சிருந்துருக்கீங்க? எந்த அத்தாச்சி கேக்குற? என்னமோ சொல்றாரு. அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சி தாய் மாறிடா. அறத்துக்குரிய அத்தாச்சி பட்டா. இட்டன்னா படணுமோ? இட்டன்னா படணும். சாட்சி பட்டா. நீ சாமியாரா இல்ல பாடம் நடத்துற? கேள்வி கேட்கணும். நான் வந்துட்டேன். என்ன வேணா கேளுங்க. கேள்வி கேள்வி கேட்டு பாரும். கேட்டு பாரும். உமக்கு என்ன தெரியும்? இது என்ன தெய்வம்? காளியம்மன். காளியம்மன். காளியம்மன் எப்படி உருவானுச்சு சொல்லு. ஊருக்கார சிலையை கொண்டு வந்து வச்சு கும்பிடு. கிடையாது. சிற்பி செஞ்சாரு, அது உருவானது. காளியம்மா யாரு என்றால்? யாரு காளியம்மா? யாருன்னா நம்ம மாமனோட பெரியம்மா. ஏலே இந்த காளியம்மாடா ஆத்தாடா. சாமியை கேட்கிறேன் புராண ரீதியா. நான் சொல்றேன். பத்திரகாளி எப்படி உண்டானுச்சு? 11ஆம் காளியே உருவாயிருக்கும் போது பத்திரகாளி உருவாக கூடாதா? நீ லூசா இல்ல நான் லூசான்னு தெரியல. இருங்க நான் சொல்றேன். சொல்லுங்க. பத்திரகாளி அப்படின்னு நல்ல கொஸ்டின் தான். நல்ல கேள்விதான். சொல்றேன். நீ சிவன் என்பது அவர் கேட்டது பத்திரகாளி. நீ சத்தியமா நீ சொல்லிட்டே எனக்கு சம்பளமே வேண்டாம். சொல்றேன் பாரு. சிவன். நான் கேட்டது காளி. சொல்லுவாரு. தம்பி சொல்லுவாரு. குறுக்க பேசக்கூடாது. அப்புறம் நான் எதுக்கு? சிவன் கைலாசத்திலே.
கைலாசத்துல என்ன பண்றாரு? கைலாசத்துல முறுக்கு வித்தாரு. சிவன் உடுக்கை எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அது எங்க ஆடினாரு? ஏரியா சொல்ல தெரியாதா? சிவன் முதல்ல ஆடி தில்லையிலே மேடையில் ஆடினார். மேடையில் தில்லையம்பல நடராஜா அந்த மாதிரி தில்லையில் ஆடிக்கொண்டிருப்பது அங்கே வந்த ஆதிபரா சக்தி, சக்தியாகப்பட்டவள். சக்தியினுடைய மறு உருவந்தான் இந்த காளியம்மா. கைவிடியா அற்புதமான விளக்கம். இது வந்து எப்படின்னா ஒரு 10% தான் ஏத்துக்கிற முடியும். உனக்கு சம்பளம் வேணுமா வேணாமா? எனக்கு வேண்டாங்கிறேன். நீ சொல்லிட்டேன்னா எனக்கு சம்பளமே வேணாங்கிறேன். பார்வதியோட அவதாரம் தான் காளி மாரியாத்தா. பார்வதியோட அவதாரம் தான். பார்வதி அந்த அவதாரம் எப்படி உண்டானது? அது அந்த அம்மாட்ட போய் கேளு. அந்த என்ன ஆளு எவ்வளவு சொல்லியிருக்கேன். என்னடா நேற்று குடும்பத்தை சண்டை. நான் பொறுமையா இருக்கேன். ஏன் பொறுமையா இருக்கேன்? ஏடா எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும், எதை கேட்டாலும் சொல்லுவோம். நீ ஏன் எல்லாமே தெரியாம இப்ப நாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டா இருக்கோம். பூரா தான் தெரியுதுல்ல. மண்டையில் ஒரு கொண்டை ஓட்டுருக்காங்க, இன்னொரு வீணை தீனம். இதுக்கு பேர் என்ன சொல்லு? என்ன சொல்லு? இதுக்கு பேர் என்ன? இது என்ன அடிவுலா மாதிரி தெரியுது? அடிவுலையா? மகதையாழியா? மதனியாளா? மதனியா இல்லடா, மகதையாள். மகதையாள். இங்க ஒரு ஓட்டை இருக்குண்ணா. அது உண்டியல். எனக்கு ஓட்டை இருந்தா எகன வேணாலும் பிடிக்கும். இருந்து என்ன ஒண்ண? இருந்து என்ன ஒண்ணு? பத்திரகாளி எப்படி உண்டானுச்சு? சிவபெருமான பத்திரகாளி மிதிக்கிறதுக்கு காரணம் என்ன? பத்திரகாளியானா? இது எல்லாமே ஒரே கேள்விதான். எல்லாமே ஒரே கேள்விதான், ஒரே கதை தான். யாரு மிதிச்சது? சிவபெருமான பத்திரகாளி வந்து மிதிச்சிருப்பா தெரியுமா? கையில வந்து ஒரு தலை மட்டும் இருக்கும் தெரியுமா? ஆமா. அந்த தலை யாரு? எதுக்காக சிவபெருமான வந்து பார்வதி மிதிக்க காரணம்? அவங்க குடும்பத்தை பத்தி கேட்கவே கேட்காத. ஏன் பிடிக்காதா? அவங்க குடும்பத்துக்கு நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. எனக்கு அவங்க ஐயோ எனக்கு அவங்க யார வேணாலும் பேசுங்க, ஆனா அவங்க குடும்பத்தை மட்டும் என்ன பேசாதீங்க. ஏடா உனக்கு சிவபெருமானுக்கும் குடும்பமா? சிவபெருமான் குடும்பமே எனக்கு பிடிக்கவே. இன்னொரு வட்டம் அவங்கள பத்தி பேசாதீங்க. அப்புறம் வேற என்ன கேள்வி தான் கேட்கறது? ஆனா சிவபெருமான் குடும்பத்தை பற்றி சிவன் அவங்கள பத்தி பேசாதீங்க. நான் பேசிக்கிறேன். நீர் இப்போ சாமியாரை மிரட்டி வரேன் பாரு. சிவபெருமானை பார்வதியாகப்பட்டவள் காலில் மிதித்து ஒரு தலையை வச்சிருப்பாங்க. அந்த தலை யாரு? ஏன்னா அன்னைக்கு கோயில் கிடா வெட்டு. கிடா வெட்டுனாக்க கிடாவோட என்ன தலை? தலை என்ன தலை? மனித தலை. ஒரு அசுரன். அசுரன். அந்த அசுரனோட பேர் என்ன? அரக்கன். அரக்கன். அசுரன் அரக்கன் எல்லாம் ஒண்ணுதானா? அந்த அசுரன் சொல்லு. இந்த ஒரு அளவு தானே. என்ன பதில சொல்லு. அப்புறம் எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்தியா? பேசாம நிக்கவா? ஏய் தெரிஞ்சாதான் சொல்லிடுவோம்ல. தெரிஞ்சா சொல்லிடுவோம். அப்ப தெரியாதா? தெரிஞ்சாதான் நாங்களும் உன்ன மாதிரி ஒரு இதை தொங்க போட்டுக்கிட்டு நாராயணா என்றும் வாராயணா உனக்கு ஓதாய. அப்ப நீ வந்து தெரியாதுங்கிற அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வருமா? இந்த மக்களை சிரிக்க வைப்பது எங்களுடைய கடமை. அறிவு சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய கடமை உம்மிடம் உள்ளது. நான் சொன்னேன் பார்வதனுடைய மறு உருவந்தான் காளியத்தா, பத்திரகாளி, மாரியம்மா எல்லாம் சொன்னேன். உண்மை நான் ஏத்துக்கிறேன். அதையும் ஏன்னா படித்தவர்கள் அனைவரும் படித்தவர்கள் அல்ல. ஒரு ஊர்ல எல்லாருமே படிச்சுட்டா அந்த ஊர்ல யார் வாயில்லா ஜீவனை கொண்டு போய் மேய்க்கிறது? விவசாயத்தை எப்படி பாக்குறது? தம்பி என்ன வாக்கிங் போயிட்டு இருக்கியா? அதாங்க சொல்றேன். கட்டுறது கை மண்ணளவு தான், கல்லாத உலகளவு. உலகளவு. ஏன்னா தமிழோட ஆழத்தை இந்நேரம் வரைக்கும் எவனாலையும் ஆராய முடியல. நீ இவ்வளவு பேசல. ஒரு வார்த்தைக்கு 99 அர்த்தம் இருக்கான் தமிழ் வார்த்தைக்கு. கட்டுறது கை மண்ணளவு. மண்ணை பத்தி பேசக்கூடாது. ஏன் எதையுமே எதையுமே பேசக்கூடாது. நான் எதைத்தான் பேசுறது? வந்து எம்சாண்ட் பீசாண்ட பத்தி தான் பேசணும். தரிகாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன். என்னது? தரிகாசுரன். தப்பு. அப்புறம் தரிகாஸ்வரன். எப்படி சமாளிக்கிறேன் பத்தியா? என் தம்பிக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. ஏன்னா பதில நானும் சொல்லிடுறேன். ஏன்னா தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆமா ஆமா. தரிகாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் 14 ஆண்டு சிறையில் இருந்தானா? சிறையில் இல்லையா, 14 ஆண்டு எந்த ஒரு ஆணையும் பார்க்காத ஒரு பெண் மூலியமா தான் எனக்கு இறப்பு ஏற்படணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கிடுவான். இது வரம்யா, வரம் வாங்கிடுவான். வரம் வாங்கின பிறகு இந்த சிவபெருமான் என்ன பண்ணுவார்? பார்வதியை வந்து
குறிஞ்சி காட்டுக்குள்ள 14 வருடம் நீ தனியா இரு. யாரை போட்டு உறிஞ்சினாரு? டேய், குறிஞ்சி காரியா, குறிஞ்சி. உங்க இடம் தான், உங்க இடத்துக்குள்ள இருக்க சொல்லுவாரு. பார்வதி வந்து ஒரு பெண்ணாக மாறி குழந்தையாக இருந்து 14 வருடம் அங்கே இருக்கும். இருக்கின்ற பொழுது இந்த தரிகாசுரன் ஆப்பட்ட என்ன பண்ணுவான், அந்த காட்டுக்குள்ளே போவான். காட்டுக்குள்ளே போன உடனே அந்த பெண்ணு மேலே ஒரு மோகம் வந்து கட்டிக்கணும், உன்னை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுவான். ஆசைப்படுகின்ற பொழுது 2 பேருக்கும் போர் நடக்கும். இந்த அம்மா என்ன பண்ணும், இந்த அம்மா உடனே தலையை கிள்ளி தலையை கொய்து அந்த தலையை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து வருவாங்க. ஆக்ரோஷமாக வருகின்ற பொழுது அந்த கோவத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சிவபெருமான் என்ன பண்ணுவார், கீழே படுப்பார். கீழே படுத்த உடனே தான் அந்த அம்மா வந்து என்ன ஒன்று சிவபெருமான் மிதிக்கிறதுக்கு தம்பி சிவபெருமான் மேல அந்த அம்மா வந்து காலை வச்ச உடனேயே அவளுடைய அந்த ஆத்திரமெல்லாம் அடங்கி போயிடும். அப்பதான் பத்திரகாளியாக மாறியது. இதான் கதை. சரி, மிதிச்சிட்டா இல்லை, மிதிச்சிட்டா, கோவம் அணிஞ்சிருச்சுல, அணிஞ்சிருச்சு, விட்டுரு. அதோட இங்கே எதுக்கு வந்திய? நீ எதுக்கு வந்த? என்ன கூந்தலுக்கு வந்தியா? அண்ணே கம்பி நல்லா தெரியுதுன்னு. என்ன மயிருன்றது தப்பு. மயிரை பத்தி பேசக்கூடாது. ஏன் மயிர்னு பேசினா உனக்கு ஏன் மயிர் இந்த உலகத்திலே மயிரை மட்டும் பார்த்து ஏன்ட்ட பேசக்கூடாது? யோ மயிர் அப்படி என்ன, மயிருக்கு என்ன சிறப்பு? மயிருக்கு சிறப்பா என்ன சிறப்பு இருக்கு? உதுரு கொடுத்த சாமிக்கு இதைத்தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கையை கொடுக்க வேண்டியானே, கையை கொடுக்க வேண்டியானே. முளைக்குமா? முளைக்காது. திருப்பி முளைக்குமா? காலை கொடுக்க வேண்டியானே, அது திருப்பி முளைக்குமா? முளைக்காது. ஆனா இதை எத்தனை வட்டம், நான் 3 நாளைக்கு ஒரு வட்டம் முளைச்சிரும். அதுக்காகத்தான் உசுர கொடுத்த சாமி மதுரை. அதுல இந்த மதுரைக்கு எவ்வளவு பெயர்கள் சொல்லிருக்கியா? என்னையா பெயருக்கு? சிகைன்னு கழுவி விட்டுருக்கேன், கூந்தல்னு கழுவி விட்டுருக்கேன், முடின்னு கழுவி விட்டுருக்கேன், மயிர்னு கழுவி விட்டுருக்கேன். வேற என்ன பேர் இருக்கு? மயிர்கள் இருக்கிற இடத்துக்கு பல பெயர்கள். என்ன பேர் சொல்லு? மண்டையில இருந்தா மண்ட மசுரு, அது மண்ட முடி. மண்ட மசுரு. தமிழ் அகராதிப்படி மயிர் தானே பேரு? தமிழா? தமிழ் ஒட்டனாக்கு, ஒட்டனாக்கு. தமிழ் அகராதிப்படி மசுரு தானே. மண்டையில இருந்தா மண்ட மசுரு, மசுருதே. மண்டையில இருந்தா மண்ட மசுரு. என்ன அது சாமி வந்துச்சு? எந்த ஒரு சாமி இல்லையா? ஐயோ அண்ணே மீசன் அழுகுதுனே. குறுக்கு ஒடிஞ்சே போகும். நான் ஆடினாலும் நீ பிடிச்சிருவ, நீ ஆடினா நான் பிடிக்க முடியாதுலாம். குச்சு 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 குச்சு. சரி, என்ன என்ன சாமி இப்ப வந்தது? மண்ட மசுரு. மண்ட மசுரு. மண்டையில இருந்தா மண்ட மசுரு. என்ன அது? இந்த விட்டு சாமியா இப்படி ஓயாம வருது? யாரு வந்தது? யாரு வந்தது? யாருப்பா? கொஞ்ச நேரம் விடுப்பா, யோசிச்சு சொல்றேன். சரி சொல்லியா? வேணா, நான் சொல்லல. பேசவே விட மாட்டாப்பா இருந்தால. மண்ட மசுரு. மண்ட மசுரு. புருவத்துல புருவத்துல இருந்தா பூர்வ மசுரு. மீசையில இருந்தா மீச மசுரு. தாடியில இருந்தா தாடி மசுரு. நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசுரு. என்ன உன்னை பேசவே மாட்டேங்கிறான்? இன்னொரு மதுரை சொல்ல விட மாட்டேன்ட்டியல்ல. அதானே. இது நெஞ்சு மதுரை. சரி வேணாம் விட்டுரு. சரி எதுக்காக வந்திய? என் பேரு கிள்ளி விளை, எங்க அண்ணன் பேரு சேங்கை மாறேன். சேங்க வேற. அப்பா பேரு நம்பிராசன். அம்மா பேரு அங்கே மோனி. எதுக்காக வந்தியா? காவலுக்கு. யார் யாரு? பெண்கள். பெண்கள் யார்? தங்கச்சி வள்ளி, இன்னொன்னு யாழ். உங்க தங்கச்சி பக்கமா இல்ல அதற்கு முன்பாக? அதுக்கு முன்னாடி யாழை பாருங்க. கூட்டி கொண்டு விடு. போங்க. ஏனே மஞ்சூர் ஊரை நமக்கு சொந்தக்கார ஊர். அம்மா இங்கே வந்து இந்த ஆள் இந்த தண்டி கழுவி விட்டு போறாரு, கூட்டி விடுறான்ட்டாரு. இதுல என்ன உனக்கு அழுப்பு? இவ்வளவு மங்க மங்கன்னு தவிக்கிட்டு இருக்கிறதுக்கு அது நம்ம ஆட்டுக்கு ஒரு சேரை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு காசை வாங்கிட்டு போக வேண்டியதானே. பரமக்குடியில் ஒரு ஆஃபீஸு, பார்த்திவனில் உள்ள ஆஃபீஸை போட்டு நம்ம ஆட்டுக்கு சத்திரக்குடியில் ஒன்று போட்டுருவோம். அங்கே நிறைய இளைஞர்கள் வருவாங்க சத்திரக்குடியில். எனக்கு ஏதாச்சும் வேலை போட்டு நீ கொடுங்க. டோக்கன் கொடுறா. சரி சரி. நீ டீ வாங்கிட்டு வராது. நீ டீ இதுகளை வாங்கிட்டு வந்து கொடுப்பா. ஒரு ரூமை சுத்தம் பண்ணிட்டேன், பெட்டு இதுகளை கலக்க சரியான சமாத்தியம். கண்ணே கண்ணேம்மா எனக்கு ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா 2 பேரும் காடு வேட்டைக்கு. தம்பி உமத்திர பாண்டியா, எந்த அண்ணன்டா இங்கே வாய் வைப்பாங்க? வாடா வாடா, காலி போய் மேனே வாடா. அம்மா பாத்தி. சரி, ஆமா. என்ன எது கூப்பிட்டிய? பக்கத்துல பாம்பு. என்ன எது கூப்பிட்டிய? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்காரு. அப்படியா? அவர் நல்லா செய்வாரா? உதுத்த முண்டை. எங்க என்ன டைலாக் வேணும் சொல்லி கொடுத்தேன். எங்க நல்லா ஆசீர்வாதம் அன்பு செய்வாரா? ஆசீர்வாதம் செய்வாரா? உன்னை கண்டு வந்தாலும் மாண்டால் மாண்டுவார்.
சரி கூப்பிடுங்க. ப்ரோ ஆ சத்தம் போடாது ரைடு ஓவரியா. சுவாமி வணக்கம். ஐயோ இதுக்கு முன்னாடி தாப்பலாங்குச்சி விளையாடுவியா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு வலிக்கு விழலாமா? ஆச்சா மாடம் நாடம் மரணாச்சா காத்தோடு காத்தாக பரணாச்சா வேணாமா சாமி வேணாமா என்ன போல பொண்ணனுக்கு வேணாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? மாமா 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 அவர் 2 குத்து குத்துவேன் அங்கனே பாரு சுசீலா. அவரை குத்துறவங்க முன்ன தொங்க போட்டுக்காங்க. என்னடா உழவு மாடு சுத்துற மாதிரி போதும் தா குலக்கசாய் போகும் போதும் தாய் எனக்கு படபடன்னு வருதாடா. நான் சேர்பிடிக்க சம்சாரிக்கு இன்னைக்கு மட்டும் ஏன் கட்டி பிடிக்க மாட்டேன்? இன்னைக்கு மட்டும் எதுக்கு கட்டி பிடிக்க? மற்ற பிள்ளை வந்தா கட்டி பிடிக்கிறீங்களடா. ஏன் அன்னைக்கு கட்டி பிடிக்க மாட்டேற? இல்ல தெரிஞ்சு சாமி கத்தட்டும். கத்துக்க சாமி கத்தட்டுமா? கத்துக்க நீங்க கத்துக்க. ஏய் விட்றா மேகி பாக்கெட்டை விட்றா உடச்சு போட போல என்ன பிடிக்கிற? போடா மத்த நாள் என்ன ஆடுவ? ப்ளீஸ் அந்த பிள்ளை எது ஒன்று ஏய் இவன் விவரமா இந்த இருக்கான்ப்பா. பிள்ளைங்க ஆசை இருக்காதயா? 2 பேர் இருக்கிறீங்க, 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு பிடிக்கிறது. என் தங்கச்சியை கூப்பிடுறேன் போங்க சார். அழைத்து வரேன். தங்கச்சி சிந்தாமணி கோயிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தான பூமணனே உன்னை தடுவாமலே ஒரு சுகம் இல்லையே தவிக்கின்றேன் மனதுக்குள்ளே உன் மகிழே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தான பூமணனே.
மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகாமுனி வரா? ஆமா. எப்ப வந்தாரு? அவர் ஒரு 9 இருக்கும். எப்படி வந்தாரு? இப்பதான் வந்தார். ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? அதிரசமா இல்ல ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? இனிமேதான் வாங்க. நானும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் அல்லவா? கூப்பிடவா? அழைத்து வாருங்கள். சாம்பு சி சாமி. சாமி வாருங்கள். வணக்கம். 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 பல முறை சொல்லி நாரதர் மொழி தமிழ் மகள் வணக்கம் பலமுறை சொன்னேன் நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. வாழே நான் வாழ வேண்டும் குணவாழ அருள் செய்ய வேண்டும். வணக்கம். பல முறை சொன்னேன் நாரதர் மொழி தமிழ் மகள் அன்னை அபிராமி கலைவாணி தாயும் அன்பு கடல் போல திருமாலின் செல்வம். அன்னை அபிராமி கலைவாணி தாயும் அன்பு கடல் போல திருமாலின் செல்வம். செல்வம் 16 சேரும் விதமாக செல்வம் 16 சேரும் விதமாக சாமி வர வேண்டுமே யாவும் தர வேண்டுமே. வணக்கம் பலமுறை சொன்னேன் நாரதர் முன்னே. சாமி வாருங்கள். வணக்கம். வணக்கம். நாடு போற்றும் நல்லவரி என் நாட்டு மக்களுக்கும் எனக்கும் நல்லாசை தர வேண்டுகிறேன் சாமி. மத்த வெள்ளை வந்தா கட்டி பிடிக்கிறீல்ல. ஆரஞ்சு உருண்டை உள்ள வந்து சம்பளம். ஏய் கையா பிடித்தா. ஏயா ஓயாம கும்பிட்டுக்கிட்டு இருக்கா நீ? வாழ்க பெண்மகளை வளர்க. தூத்துக்குடி கொத்தனாரு போட்டு போயா என்ன ஓ ஆளுதானையா? அண்ணே மீச நழுவுதுரே. அம்மா உங்களுக்கு எது வேணுமாம்மா சென்று வாருங்கள். வாழ்க பெண்மகளை பல்லகு. தமிழக மரபும் சட்டம் குறையாது. வந்தவருக்கு தகுந்த முறையோடு வர செய்த உண்மை. இதுவரை யாரும் வாழ்த்திய உரல்லாமல் ஒரு புதுவித வாழ்த்தாக வாழ்த்த விரும்புகிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுவாடி நாங்களும் வாய்ப்புக்கு